9/5/2024 காருண்யா ப்ளஸ் 522க்கு உண்டான ஒரு கேரளா கணிப்பு தான் பார்க்க போகிறேன் நண்பா. நீங்கள் கணிப்பை பார்க்குறதுக்கு முன்னாடி நேற்று என்ன கொடுத்தோம் என்ன வந்திருக்குன்னு பார்த்துடலாம். சரிங்களா? பாருங்கள், நேற்று 8ஆம் தேதி 50-50 094க்கு நம்ம கொடுத்துருக்குறோம். ஆல் போர்டு 0-3 மெயின் டார்கெட் கொடுத்துருந்தோம். ஆனால் 0க்கு பவர் 5 வந்திருக்குது. சரிங்களா? சப்போர்ட்டுக்கு 1 உள்ளே வந்தால் வரலாம், வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லி கொடுத்துருந்தேன். மெயின் டார்கெட் நம்ம 0-3 தான் கொடுத்தோம். ஆனால் 0க்கு பவர் 5 வந்திருக்குது. சப்போர்ட்டுக்கு 1 இது வந்தால் உள்ளே வரலாம்னு சொல்லி கொடுத்துருந்தோம். அந்த 1 வந்திருக்குது. சரிங்களா? நம்மளுக்கு 2 இது வந்திருக்குது. 1 பவரில் வந்திருக்குது, 1 டைரெக்டாக வந்திருக்குது. அடுத்து பாருங்கள், போர்டு வாரியாக ஏ போர்டு, பி போர்டு, சி போர்டுன்னு கொடுத்தோம். அதில் வந்துட்டு சி போர்டு ஏ போர்டுக்கு போகலாம், ஏ போர்டு சி போர்டுக்கு வரலான்னு தான் சொல்லி தான் கொடுத்துருக்குறேன். ஏன்னா இந்த 2 போர்டு அப்பப்போ இங்கே கொடுக்குறது அங்கே போகும், அங்கே கொடுக்குறது இங்கே வரும். நம்மளுக்கு பெரும்பாலும் சி போர்டு கணிச்சோம்னா ஏ போர்டுக்கு போகுது. அதனால் வைக்கிறவங்க போர்டு மாற்றி வச்சுக்கோங்கன்னு தான் நேற்று வீடியோ கூட பாருங்கள் சொல்லி கொடுத்துருந்தேன். அந்த 7 ஆனது பாருங்கள் சி போர்டுக்கு வந்திருக்குது. சரிங்களா? ஏ போர்டுக்கு சி போர்டுக்கு 7 வந்திருக்குது. சரிங்களா? நம்ம பி போர்டில் 1 கொடுத்துருக்குறோம், 1 கரெக்டாக 1 வந்திருக்கு, 5 கொடுத்துருக்குறோம். இந்த 5 ஆனது மேலே போயிருக்குது. சரிங்களா? இன்றைக்கி 4 டிஜிட்டலில் நம்ம கொடுத்த இந்த நம்பருக்குள்ளார 4 டிஜிட்டலில் வந்திருக்கு. இன்றைக்கி ரிசல்ட் என்ன? 6, 5, 1, 7. சரிங்களா? இன்றைக்கி 4 டிஜிட்டல் ரிசல்ட் இதான். சரிங்களா? இந்த 7 கரெக்டாக இங்கே வந்திருக்குது, 1 அங்கேயே இருக்குது, 5 ஏ போர்டுக்கு போயிருக்குது, 6 டி போர்டுக்கு மேலே போயிருக்குது, மேலே டி போர்டுக்கு 6 போயிருக்குது. சரிங்களா? அப்போ 6, 5, 1, 7ங்கிற நம்பர் நம்ம கொடுத்த இந்த ஏபிசி போர்டில் அழகாக கிளிக் ஆகிருக்குது. ஆனால் சி போர்டு கொடுத்த 0-3ங்கிறது வரல. சரிங்களா? ஆனால் 0க்கு பவர் 5ங்கிறது பார்த்தோம்னா சி போர்டு ஏ போர்டுக்கு போகலாம், ஏ போர்டு சி போர்டுக்கு வரலாங்கிற கணக்கில் பார்த்தோம்னா இந்த 5 அங்கே போயிருக்குது. அந்த 5 இங்கே கொடுத்துருக்குறோம், இருந்தாலும் சொல்கிறேன் நான் இந்த மாதிரி பவரில் போயிருக்குது அப்படிங்கிறது சொல்கிறேன். சரிங்களா? ஆக மொத்தம் ஒரு 4 டிஜிட்டல் இங்கே உள்ளே வந்திருக்குது. சரி, அடுத்து 2 டிஜிட்டல் நம்ம இதெல்லாம் பார்த்தோம்னா 2 டிஜிட்டல் 2 5 கொடுத்துருக்குறோம், 1 5 கொடுக்கல, 6 5 கொடுத்துருக்கோம். 6க்கு பவர் 1, 5 வந்திருக்குது, பவரில் தான் மிஸ் ஆகிருக்கு நம்மளுக்கு. சரிங்களா? பவரில் போயிருக்குது 2 டிஜிட்டல் அவ்வளோவா நம்மளுக்கு. இது அவ்வளோ 7 2 5 கொடுத்துருக்குறோம், ஆனால் 7 5 வந்திருக்குது, 5 7. சரிங்களா? ஆனால் பவரில் தான் போயிருக்கு. 2 போர்டுமே பாருங்கள் பவரில் போயிருக்குது. அடுத்து வந்துட்டு 3 டிஜிட்டல் நம்ம சொல்லி தான் கொடுத்துருக்குறோம். நம்ம எடுத்து கொடுக்குற செட்டு எல்லாமே பாக்ஸு தான் போடணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறேன் நான். சரிங்களா? அப்படி பாக்ஸு போட்டிருந்தா நீங்கள் வீடியோ முதல்ல கொஞ்சம் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், தள்ளி பார்க்காதீங்க. அப்போ தான் சொல்கிறதும் புரியும் உங்களுக்கு. சரிங்களா நண்பர்களே? அதனால் பாருங்கள், 8 செட்டு கொடுத்துருக்குறேன். நம்ம வீடியோ 100 பேருக்கு மேலே பார்க்குறாங்கன்னா எல்லோரும் ஒரே ஆள் போட மாட்டாங்க, ஆளுக்கு ஒரு செட்டுன்னு வச்ச பாக்ஸுன்னு போட்டாலும் அந்த மாதிரி கணக்கில் சொல்லுவேன். ஒரு 10 பேர் அவங்களுக்கு கணிப்பில் எப்படி வருதோ அந்த நம்பர் இதில் இருந்தால் அதை பாக்ஸாக போடுங்கன்னு சொல்லி கொடுப்பேன். இந்த 7-1 இருக்க செட்டெல்லாம் நீங்கள் பார்த்துக்கிட்டிங்கன்னா 1 7ன்னு வந்திருக்கும். இது வந்துட்டு 917ன்னு வந்திருக்கும். சரிங்களா? 917ன்னு வந்திருக்கும். பிசிக்கு 1 7 பாஸ் ஆகிருக்கும். அதே மாதிரி இங்கே 317ன்னு வந்திருக்கும். சரிங்களா? பாக்ஸுங்கிற போது அப்போது 317ங்குமா அதில் ஒரு பிசி பாஸ் ஆகிருக்கும், 1 7ங்கிற இது பாஸ் ஆகிருக்கும். அந்த 2 இது நம்ம கொடுத்துருக்குறோம். நம்ம கொடுத்தது வந்து 7 1 9 அந்த 5 மட்டும் உடையில் வச்சுருந்தோம்னா அழகாக ஒரு 3 டிஜிட்டல் பாக்ஸ் வின்னிங் வந்திருக்கும். ஆனால் இது வந்து நமக்கு வந்து பிசி மட்டும்தான். பாக்ஸுன்னு வரும்போது பிசி மட்டும் 2 பிசி வின்னிங் கொடுத்துருக்கோம். 8 செட்டில் 2 பிசி வின்னிங் கொடுத்துருக்கோம். சரிங்களா? அடுத்து நாளைக்கு உண்டான கணிப்பை பார்க்கலாம். பாருங்கள் நண்பா, நம்ம ஒரு நல்ல அருமையான வின்னிங் தான் எப்போவுமே எடுத்து கொடுத்துட்ருக்கோம். சரிங்களா? அதனால் சொல்கிறேன், நமக்கு பிசி வின்னிங் இன்றைக்கி கிடச்சிருக்கு. ஆனால் 2 டிஜிட்டலை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு கொஞ்சம் கவனம் செலுத்தி எடுக்க பார்க்குறேன். 8 செட்டுக்குள்ளார கொண்டு வர பார்க்குறேன். 8 செட்டில் வின்னிங் எடுக்கிற மாதிரி நான் செட் பண்ணுறேன். நம்ம சேனலில் பார்க்குற நண்பர்கள்லாம் கொஞ்சம் சப்போர்ட்டிவாக வீடியோ பார்க்குற நண்பர்கள்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தெரிஞ்ச நண்பர்களுக்கெல்லாம் கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கள். சரிங்களா? நம்ம வீடியோவை கொஞ்சம் சப்போர்ட் பண்ண நான் கொஞ்சம் யோசனை பண்ணி நல்ல ஒரு வின்னிங் இதாக எடுத்து கொடுப்பேன். பாருங்கள், அதுக்கு உண்டான முயற்சியில் தான் இருக்கிறேன். கண்டிப்பாக ஒரு நம்ம சேனலை பார்க்குறவங்களுக்கு ஒரு ஏதாவது ஒரு யூஸ்ஃபுல்லாக கொடுத்துக்கிட்டே தான் இருப்பேன். சரிங்களா? ஆல் போர்டோ 2 டிஜிட்டலோ இல்லை ஏ போர்டு பி போர்டு சி போர்டு அந்த மாதிரி கண்டிப்பாக ஏதாவது ஒன்று வின்னிங் கொடுத்துக்கிட்டே தான் இருப்பேன். சரிங்களா? நம்ம சேனலில் தொடர்ந்து பார்க்குற நண்பர்களுக்கு தெரியும், அதனால் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. சரிங்களா? யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும் நம்ம சேனலில். சரிங்களா? அதுக்கு முன்னாடி கேரளாவுக்கு டியருக்கு கேஎல் டியர் டிக்கெட் போட விருப்பம் இருக்கிறவங்க இந்த நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்க. ஏன்னா இந்த நம்பரை கான்டாக்ட் பண்ணி கெஸ்ஸிங் கேட்காதீங்க. ஒன்லி டிக்கெட் போட விருப்பம் இருக்கிறவங்க மட்டும் இந்த நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்கள். சரிங்களா? பக்கா வின்னிங் அமௌண்ட்லாம் பக்காவாக செட்டில்மெண்ட் ஆகிடும். ஒன்றும் கவலைப்பட வேண்டியதில்லை. ரிசல்ட் வந்தோடனே அவங்க வின்னிங் தொகை உங்களை வந்து சேர்ந்துடும். சரிங்களா? அதனால் நம்பி போடலாம். சரிங்களா? அதனால் இந்த நம்பர் விருப்பம் இருக்கிறவங்க இந்த நம்பரை யூஸ் பண்ணிக்கோங்க. 8610575149. சரிங்களா? ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கிட்டாலும் சரி, எழுதி வச்சுக்கிட்டாலும் சரி,
ஒரு ஹாயின் மெசேஜ் போடுங்க, இல்லை கால் பண்ணி பேசிட்டு கூட நீங்கள் டிக்கெட் போடுங்க. ஒன்லி ஃபார் டிக்கெட் புக்கிங் மட்டும்தான், சரிங்களா? நோ கெஸ்ஸிங். இதில் கெஸ்ஸிங் நம்ம வீடியோவில் கொடுத்துட்றோம், ஓகேங்களா? அடுத்து நம்ம வந்து ஆல் போர்டு போகலாம். ஆல் போர்டு நாளைக்கு கன்ஃபார்மாக வரக்கூடிய நம்பர் எனக்கு 6, 9 ரெண்டும் டவுட் இருக்குது. 6, 9 வரலாம், சரிங்களா? ஆல் போர்டை பொறுத்த வரைக்கும் சப்போஸ் மிஸ் ஆனால் இந்த 3 உள்ளே வரதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஏன்னா 3 கொஞ்சம் வர வேண்டியது இருக்குது. நாளைக்கு 6 டபுளாக கூட வரலாம், 9 டபுளாக கூட வரலாம். ஆனால் வரதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. பாருங்கள், டபுள்ஸ்லாம் சொல்லி கொடுக்குறேன் நான் எது வருதுன்னு. 6, 9 என்னுடைய கன்ஃபார்ம் நம்பராக இருக்குது. உங்கள் கெஸ்ஸிங்கில் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள், சரிங்களா? அதை மட்டும் வச்சு ப்ளே பண்ணுங்கள். 3, சரிங்களா? 6க்கு 1 பவர், 9க்கு 4 பவர், 3க்கு 8 பவர். இதை ஏன் சொல்கிறேன்னா, சில பேருக்கு அந்த நம்பர் வரும். அப்போ அந்த நம்பரை வச்சு விளையாடுறதுக்கு தோதுவாக இருக்குங்கிறதுனால சொல்கிறேன். எனக்கு வரக்கூடிய நம்பர் இதுதான், சரிங்களா? அடுத்து பாருங்கள், ஏ போர்டு 6, 2, பி போர்டு 7, 8, சரிங்களா? சி போர்டு 3, 9. இது பேட்டர்ன் பிரகாரம் எடுக்கும்போது சி போர்டில் நான் எடுத்து கொடுக்குறேன். ஏ போர்டு ஆனால் பாக்ஸுங்க வின்னிங் வரும்போது சி போர்டு ஏ போர்டுக்கு போகலாம், ஏ போர்டு சி போர்டுக்கு வரலாம். அது ஒரு சாத்தியக்கூறு இருக்குது, சரிங்களா? 7, 8 பி போர்டு கொடுத்துருக்குறேன். இந்த 3 உள்ளே வந்தாலும் வரலாம், ஏதாவது ஒரு போர்டுக்கு வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஆனால் சி போர்டு ஏ போர்டு மட்டும் அப்பப்போ சேஞ்ச் ஆகும். ஏ போர்டு சி போர்டு, சி போர்டு ஏ போர்டாக மாறலாம். அதை மாற்றம் உங்கள் கணிப்பில் மாற்றி கொஞ்சம் வச்சுக்கிட்டிங்கன்னா இதிலே ஒரு 2 டிஜிட்டல் இல்லை 3 டிஜிட்டல் 4 டிஜிட்டல் கூட நீங்கள் செட் பண்ணி எடுக்கலாம். நேற்று பாருங்கள், அழகாக ஒரு 4 டிஜிட்டல் 6, 5, 1, 4 நம்ம பாஸ் பண்ணி கொடுத்துருக்குறோம் இதில் இந்த போர்டில், சரிங்களா? பாருங்கள் வீடியோவை, நீங்களும் கனெக்ட் பண்ணி வச்சா வைக்கலாம், சரிங்களா? அடுத்து பாருங்கள், 2 டிஜிட்டல் 50, 09, 92, 68, 93, 57, 60, 67, 17, 43. இதில் ஒரு 10 செட் இருக்குது. நீங்கள் 10 செட்டுலாம் பார்க்க வேணாம். உங்கள் கணிப்பில் எது வருதோ அதை மட்டும் எடுத்து ரொட்டேட் பண்ணி போட்டுக்கோங்க. 5, 0ன்னு போட்டால் 0, 5, 9, 0, 9ன்னு போட்டால் 9, 0. அந்த மாதிரி இதில் எல்லா செட்டுக்கும் அப்படி தான், சரிங்களா? நம்மளோட மெயின் டார்கெட் ஏபி ஏசி தான். மிஸ் ஆச்சுன்னா பிசிக்கு போகும். எப்பவுமே சொல்கிறத நான் சொல்லிடுறேன். அடுத்து நாளைக்கு டபுள்ஸ்னு வந்தால் ஏபிக்கு வைங்க, பிசிக்கு வைங்க, ஏசிக்கு வைங்க. டபுள்ஸு 55, 22, 99, 66 வரதுக்கு உண்டான சாத்தியக்கூறு இருக்குது. நாளைக்கு வந்தால் இந்த நம்பர்கள் வரலாம். இதே 3 டிஜிட்டலாகவும் வரலாம், சரிங்களா? அதுக்காக நான் சொல்லி கொடுக்குறேன். பாருங்கள், வீடியோவை நல்லா உன்னிப்பாக கவனிங்க. தள்ளி பார்க்காம ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா புரியும். நாளைக்கு இதிலே வந்துட்டு டபுள்ஸும் வந்துச்சுன்னா அந்த நம்பர் வரும்போது இதே ட்ரிபிள்ஸாகவும் வரலாம், சரிங்களா? வரதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. நாளைக்கு பாருங்கள், உங்கள் கணிப்பில் எப்படி இருக்கோ அதை மட்டும் ப்ளே பண்ணுங்கள், சரிங்களா? இதேமாதிரி 2 டிஜிட்டல் வைக்கிறப்போ கரெக்டாக ரொட்டேட் பண்ணி வச்சுக்கோங்க. 17ன்னு வச்சா 71, 67ன்னு வச்சா 76, அந்த மாதிரி எல்லா செட்டுக்கும் தான். ஏபிஎஸ்சி மெயின் டார்கெட், மிஸ் ஆனால் பிசி, சரிங்களா? என்னுடைய கணிப்பை கொடுக்குறேன், பாருங்கள். உங்கள் கணிப்போடு ஒத்து வந்தால் அந்த நம்பரை மட்டும் செட் பண்ணி வைங்க, சரிங்களா? எல்லா நம்பரும் வைக்கணுங்கிற அவசியம் இல்லை. என் கணக்கில் வர நம்பர் பேட்டர்ன் 2 பேட்டர்னில் எடுக்கும்போது அது வந்து வார பேட்டர்ன், டெய்லி பேட்டர்னில் எடுக்கும்போது இதில் 5 அதில் 5 வந்துடுது. அதனால் நான் கொடுக்குறேன், சரிங்களா? உங்கள் கணிப்பில் வரது மட்டும் நீங்கள் பார்த்துக்கோங்க, சரிங்களா? இத்தனை நம்பர் இருக்குன்னாலும் பார்க்க வேணாம். அடுத்து வந்துட்டு 3 டிஜிட்டல்னு பாருங்கள். நேற்று நம்ம 2 செட்டு பிசிக்கு வின் பண்ணி கொடுத்துருக்குறோம், சரிங்களா? அதே மாதிரி நாளைக்கு வந்துட்டு அதே பாக்ஸு தான். உங்களுக்கு ஏதாவது உங்கள் கணிப்போடு ஒத்து வர செட்டை மட்டும் நீங்கள் பாக்ஸாக போட்டுக்கோங்க, சரிங்களா? 998 578 202 676 229 686 493 694, சரிங்களா? இந்த நம்பரு என்னுடைய கணிப்பு 8 செட்டு கொடுத்துருக்குறேன். அந்த உங்கள் கணிப்பில் வரதை மட்டும் வச்சு ப்ளே பண்ணுங்கள் நண்பாண்ணா, இல்லைன்னா விட்டுருங்க, சரிங்களா? எது போட்டாலும் பாக்ஸாக போட்டுக்கோங்க, சரிங்களா? இதுதான் என்னுடைய கணிப்பு. இது டிக்கெட் போடுறதுக்கு விருப்பம் இருக்கிறவங்க போட்டுக்கோங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, சரிங்களா? பெரும்பாலும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். தெரிஞ்ச நண்பர்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். நாளைக்கு இன்னும் நல்ல அருமையான கெஸ்ஸிங்கில் நம்ம சந்திக்கலாம். என்னுடைய கமெண்ட் பிடிச்சிருந்தா ஒரு லைக் போட்டு விடுங்க, சரிங்களா?